வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். கெரியர் கைடன்ஸ் சென்டர். நான் சீஃப் கன்சல்டன்ட் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்ஸில் இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஏ டு Z இப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு ஆஃப் ஷோரை பற்றி தெரியும், சில பேருக்கு ஆன் ஷோரை பற்றி தெரியும், சில பேருக்கு ரிஃபைனரியை பற்றி தெரியும், சில பேருக்கு வந்து ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியும், சில பேருக்கு ட்ரில்லிங்னா என்னன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயினா இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம எந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் இருக்கு, எப்படி அது உள்ள நுழையலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடிப்படையில நம்ம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோவை நம்ம பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் வெர்ஷன்ல நான் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையல. நிறைய பேர் வந்து தமிழ்ல எதிர்பார்த்தீங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை வந்து நம்ம தமிழ்ல திரும்பவும் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்றேன். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒண்ணா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே. என்ன சார் ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் போர் வாட்டர் வீட்டுக்கு போற போர் வாட்டர் பத்தி கொண்டு வந்திருக்கீங்களே என்னது அது? அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஓகேங்களா? நமக்கு போர் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலேருந்து தான் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் நமக்கு எண்ணெய் எங்க கிடைக்குது? அதுவும் பூமியிலேருந்து தான் கிடைக்குது. கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்க இந்த போர் வாட்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம ஆயில் அண்ட் கேஸ பத்தி பேசுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா, இலகுவா புரியும். சரியா? நம்ம நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து நார்மலா என்ன பண்ணுவோம் போர் போடுறதுக்கு? நீரோட்டம் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த நீரோட்டம் கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல போர் போடுவாங்க. போர் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கேசிங் பைப் இறக்கிட்டு, அதுக்கு நடுவுல வந்து தண்ணீய உறிஞ்சறதுக்கு ஒரு பைப்ப இறக்கி, அத வந்து வாட்டர் பம்ப் கூட ஆட் பண்ணிருவாங்க. கனெக்ட் பண்ணிருவாங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் அத வந்து மோட்டார் பம்ப் மூலமா தண்ணீய புஷ் பண்ணி டேங்குக்கு ஏத்தி ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுவோம்? அந்த தண்ணீய வீட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்துவோம். ஸோ, இதுதான் ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். இதுதான் எல்லாருக்கும் நம்ம சொன்னா தெரியும். கரெக்ட்டா? ஆனா, இத ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ல பார்க்கறதா இருந்தா எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எங்க நீரோட்டம் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்றோம். ஓகேங்களா? நீரோட்டம் எங்கன்னு பார்த்து ட்ரில் பண்ணிருக்கோம். ஓகே? ஓகே. அப்ப இதுல என்ன வருது? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டெர்ம் வருது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங் தான். நீரோட்டம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம துளைய போடுறோம். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்க. அப்படி ஒன்ஸ் வந்து ட்ரில்லிங் போட்டு முடிச்ச உடனே என்ன பண்றோம்? மோட்டார் கூட கனெக்ட் பண்ணி, தண்ணிய பம்ப் பண்ணி மேல ஸ்டோரேஜ் பண்றோம். கரெக்ட்டா? அத வந்து என்ன சொல்லலாம்? கேதரிங்ன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஸ்டோரேஜ் அண்ட் கேதரிங். ஓகே. அடுத்து என்ன பண்றோம்? அப்படி நம்ம மேல ஏத்துன தண்ணிய வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறோம். கன்சம்ப்ஷன். ஓகேயா? தண்ணி எடுத்து நம்ம கன்சியூம் பண்றோம். எப்படிலாம் கன்சியூம் பண்றோம்? தண்ணிய வந்து சுடு பண்ணி நம்ம குடிப்போம். கரெக்ட்டா? தண்ணிய ஏன் சூடு பண்ணி குடிக்கிறோம்? அது பேரு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அப்பன்னா என்ன அர்த்தம்? ரீஃபைனிங். ஓகே. ரொம்ப சிம்பிள் டெர்ம் தான். ஆனா இது எல்லாமே டெக்னிக்கல் டெர்ம். ஸோ ஆயில் அண்ட் கேஸ்ன்னு வரப்ப நமக்கு டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தான் நமக்கு தெரியணும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ இதுல 3 முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வருது. என்ன வருது? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங், ஸ்டோரேஜ் அல்லது கேதரிங் ஆஃப் வாட்டர் அண்ட் கன்சம்ப்ஷன், ப்ராசஸிங். ஸோ இந்த ஸ்டேஜஸ் பாருங்க. ஸ்டேஜ் 1ங்கிறது என்னது? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங். ஸ்டேஜ் 2ங்கிறது என்ன? ஸ்டோரேஜ். ஸ்டேஜ் 3 என்ன? கன்சம்ப்ஷன். ஓகே. கன்சம்ப்ஷன்னா பயன்படுத்துறது. ஓகே. டெக்னிக்கல் டெர்ம்ல என்ன? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங். 2வதுல என்ன? புரொடக்ஷன். ஏன் அந்த வார்த்தை புரொடக்ஷன் வருது? அங்கருந்து பூமியிலேருந்து உண்டாக்கி மேல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அதனால புரொடக்ஷன். ப்ராசஸிங்னா என்ன? அப்படி ஸ்டோர் பண்ணத நம்ம எடுத்து பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரோம். அது சுத்திகரிச்சு. ஸோ அது ப்ராசஸிங். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் டெர்ம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இது வெறும் போர் வாட்டர் போடுறதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டில அதுல என்னென்ன டெக்னிக்கல் டெர்ம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான். ஓகே. இப்ப நம்ம ஆயில் அண்ட் கேஸ்க்கே வருவோம். ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் டெர்ம் அப்படின்னு பார்க்கிறத விட, இந்த ஆயில் அண்ட் கேஸ் டெர்ம்ல பார்க்குறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க சார் அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் அத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோல.
இத பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம எப்படி பூமியிலேருந்து தண்ணி மேல எடுத்தோமோ, அதே மாரி ஆயில் வெல்லுலேருந்து நமக்கு கேதரிங் ஸ்டேஷன் அதாவது ஸ்டோரேஜ்க்கு வருது. இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ் நடக்குது? உள்ள இருந்து என்ன வருது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. பார்ட் 2 பாருங்க. இத பத்தி நம்ம டீட்டெயிலா புரியும். சரியா? தேங்க் யூ.